ஆன்லைன் மோட்ல டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதுல இதுக்கான பிடிஎஃப் வந்து பிஜிடிஆர்பி ஹனிபி ஹனி சீரிஸ் அந்த டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணுவேன். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே ஆன்லைன் மோட்ல டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அகாடமியில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி சுவாலஜி ஹனிபி ஹனி சீரிஸ் நம்ம டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹனிபி ஹனி சீரிஸை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் வைஸ் அண்டு நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதுல ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல நன்மை தரக்கூடிய பூச்சினங்கள், அதே மாதிரி பொருளாதார முக்கியத்துவம் உள்ள பூச்சினங்கள் பத்தி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்புல தீமை தரக்கூடிய பூச்சினங்கள். ஸோ தீமை தரக்கூடிய பூச்சினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில், நம்ம வயல்வெளியில, அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி, நம்முடைய உடலுக்கு தாவரங்கள், அதே மாதிரி விலங்குகள், இந்த மூணுக்குமே தீமை தரக்கூடிய பூச்சினங்கள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நெல், கோதுமை, மக்காச்சோளம், இது போக பருத்தி, இந்த மாதிரி தாவரங்களுக்குமே தீமை தரக்கூடிய பூச்சினங்கள், அந்த தாவரத்தை அழிக்கக்கூடிய பூச்சினங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அதை பத்தின ஓவரால் வீடியோ தொகுப்பா இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தீங்கு தரக்கூடிய பூச்சினங்களை 3 டைப்பா வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா தொந்தரவு தரக்கூடிய பூச்சினங்கள். ஸோ தொந்தரவு தரக்கூடிய பூச்சினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீடு இருக்கு, இல்லைன்னா ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் ஈ, கொசு இந்த ரெண்டுமே தொந்தரவு தரும். ஈ வந்து ரொம்ப தொந்தரவு தரும். அதே மாதிரி கொசு பொறுத்த மட்டும் நமக்கு தொந்தரவும் தரும், அதே மாதிரி நோயவும் பரப்பக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். ஓகேவா. செகண்ட் என்ன அப்படின்னா நோய் பரப்பும் பூச்சினங்கள். அதாவது ஈய பொறுத்த மட்டும் நமக்கு தொந்தரவு மட்டும் தராது, ஒரு நோயாளி மேலேயோ இல்லைன்னா ஒரு இறந்து போன உயிரினத்து மேலேயோ உட்கார்ந்துட்டு இருந்து அது நம்ம மேல வந்து உட்காரும் போது அதனால நமக்கு நோய் பரவும். அதே மாதிரிதான் கொசுவுமே. நெக்ஸ்ட் நச்சுத்தன்மை உள்ள பூச்சினங்கள். நம்ம வீட்டை பொறுத்த மட்டும் அதே மாதிரி வயல்வெளிகள், காடுகள், இந்த மாதிரி இடத்துல நம்ம போகும்போது தீமை தரக்கூடிய பூச்சினங்கள், நச்சுத்தன்மை உள்ள பூச்சினங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த பூச்சியினம் நம்ம ஸ்கின் மேல உட்கார்ந்தாலே நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரும், அந்த இடத்துல இச்சிங் இருக்கும், வீங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள பூச்சினங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகேவா. அதே மாதிரி தொந்தரவு தரக்கூடிய பூச்சினங்களை பொறுத்த மட்டும் மனிதனுடைய உடல் நலம் மற்றும் எக்ஸெட்ரா இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய பூச்சினங்கள் தான் தொந்தரவு தரக்கூடிய பூச்சினங்கள். இது போக தானியங்கள், நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டில் வந்து நெல்லோ, அப்புறம் பருத்தியோ, கோதுமையோ, பருப்போ ஏதாவது ஒன்று வச்சிருந்தோம் அப்படின்னா அரிசியில, பருப்புல வண்டுலாம் வந்துடும். அப்போ அந்த வண்டுகள் பூச்சினங்கள் தான். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வண்டை சாப்பிட்ரும், அதே மாதிரி அரிசியுமே சாப்பிட்ரும். ஓகேவா. அப்போ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். அதாவது அதுல உள்ள சத்து பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த பூச்சினங்கள் சாப்பிட்ரும். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸோ புக்கோ வச்சிருக்கோம் அப்படின்னா அதையுமே அரிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் கரையான். ஸோ அந்த கரையானை பொறுத்த மட்டும் ட்ரெஸ்ஸோ புக்கோ இருக்கு அப்படின்னா அதை அப்படியே அரிச்சிரும், நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ இது எல்லாமே நமக்கு தீமை செய்யக்கூடியது, அதே மாதிரி தொந்தரவு செய்யக்கூடியது. நெக்ஸ்ட் தாவரங்களுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய பூச்சினங்கள், விலங்குகளுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய பூச்சினங்கள், வீட்டு உடைமைகளுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய பூச்சினங்கள் 3 டைப்பா பிரிக்கலாம். ஓகேவா. அப்போ தாவரங்களுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய பூச்சினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயல்வெளியை பொறுத்த மட்டும் இந்த மாசம் எல்லாமே வந்து நெல் வந்து போட்டிருக்கோம். அப்படி நெல் போடும்போது அந்த நெல்லுல ஒரு வகையான பூச்சினங்கள் அந்த நெல்மணியை வெளியிடும் போது ஈஸியா அதை அட்டாக் பண்ணி அந்த நெல்லுல இருக்கக்கூடிய பாலை வந்து உறிஞ்சிரும். அப்போ அந்த நெல் என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து சரியான அந்த ரைஸ் வந்து வராது. ஓகேவா. அதை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். அப்போ இந்த பூச்சினங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நெல் பயிர்ல சேதத்தை உண்டாக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது லெப்டோகோரிசா வெரினோகெப்சிஸ் நெல் பூச்சி, இது வந்து நெல் தாக்கக்கூடிய ஒரு பூச்சி. அதே மாதிரி ட்ரைபோரியா இன்செர்டஸ், அதாவது நெல் பயிர் தண்டு துளைப்பான். ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லை தாக்கக்கூடிய ஒரு பூச்சி இனம். அதே மாதிரி நெல் பயிர் தண்டு துளைப்பான் அப்படின்னு பார்க்கும்போது நெல்லுல கீழே அடிப்பகுதியில தண்டை வந்து தாக்கக்கூடியது. அதே மாதிரி பேச்சிடோப்ளோசிஸ் ஒரேசா, அதே மாதிரி
லேப்டோகரிகோசிஸ் நெல் பூச்சி அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா நெல் பயிரில் தீங்கி விளைக்கக்கூடிய ஒரு உயிரினமா வந்து கருதப்படுது. இது வந்து நெல் பூச்சி, அதாவது ரைஸ் பக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், நெல் வண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பூச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சை அல்லது இளம் பழுப்பு நிறத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஸ்மெல்லு வந்து ரொம்ப பேடா இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பூச்சினங்கள் நெல் பயிர் மீது கூட்டமா வந்திருக்கும். ஸோ நம்ம அந்த வயல்வெளி சைடு நடந்து போறோம் அப்படின்னா அந்த பூச்சினங்கள் வந்து ரொம்ப கூட்டமா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பூச்சினத்துக்கு வந்து 3 ஜோடி கால்களும் அதே மாதிரி ஒரு ஜோடி உணர் இலையுமே வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ பெண் பூச்சியை பொறுத்த மட்டும் 24 இருந்து 30 வரிசை வரைக்குமே அந்த இலையின் மீது வந்து முட்டையிடும். அந்த நெல் இருக்கு அப்படின்னா அந்த நெல் இலை மேல 24 இருந்து 30 வரிசை, அதாவது அந்த லைனு, அந்த ஒரு இலை இருக்கு, அந்த இலையில 24 இருந்து 30 வரைக்குமே லைனா முட்டைகள் வந்து இட்டிருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வரிசையிலுமே கிட்டத்தட்ட 6 இருந்து 20 முட்டை வரைக்குமே இருக்கும். அப்போ இந்த முட்டைகள் 7 நாளைக்கு அப்புறமா நிம்பிள், ஸோ நிம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் முட்டை இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு புழு மாதிரி நிம்பிள் மாதிரி வருது. அப்புறம் அந்த நிம்பிள் வந்து எப்போ பெருசாகுது அப்படின்னு பார்க்கும்போது 15 இருந்து 18 நாளைக்குள்ள பெருசா அந்த புழு வந்து பெரிய வண்டா வந்து மாறுது. இந்த முதிர்ந்த உயிரினுடைய வாழ்நாள் எத்தனை நாள் அப்படின்னு பார்க்கும்போது 33 இருந்து 35 நாள் வரைக்குமே இருக்கும். இந்த 33 இருந்து 35 நாள் வரைக்குமே அந்த நெல் பயிரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த பூச்சினங்கள் வந்து சாப்பிட்ரும். ஓகேவா? ஸோ இந்த நிம்பிள்கள் அதே மாதிரி வளர் உயிர்களும் நெற்பயிரை அந்த பால் கெட்டக்கூடிய அந்த நேரத்தில் கரெக்டாக அதை வந்து உறிஞ்சி எடுத்துரும். இதனால அந்த நெல் பயிர் வந்து சரியான பருவம் அடையாமல் தூசி மாதிரி ஆயிரும். ஓகேவா? அந்த நெல்லை அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே இருக்காது. நார்மலாக ஒரு நல்ல ஹெல்த்தியான நெல்லை அமுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து பால் வரும். பட் இந்த பூச்சினங்கள் அதை உறிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அமுக்கும் போது வெறும் காற்று மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பூக்கள், நெல்லில் பூக்கள் வரதுக்கு முன்னக்கூட்டியே டிடி அப்படி இல்லைன்னா பிஹெச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பூச்சி மருந்தை நம்ம தெளிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வயலில் நெல் நட்டாங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸோ இல்லைனா ஒரு பர்டிகுலர் வீக்ஸோ ஒன்ஸோ வந்து ஒரு சில மருந்துகளை வந்து தெளிப்பாங்க. அப்படி தெளிக்கும் போது தான் ப்ராப்பரான நெல் வந்து நமக்கு வந்து கிடைக்குமே தவிர நம்ம எதுவுமே மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அந்த பூச்சினங்கள் அந்த நெல் பயிரை ஈஸியாக அழிச்சிரும், சாப்பிட்ரும். ஓகேவா? ஸோ இது போக ட்ரைபோரியா இன்செர்டஸ், ஸோ இது வந்து நெல் பயிர் தண்டு துளைப்பான். இதை பொறுத்த மட்டும் நெல் பயிரில் காணப்படக்கூடிய ஒரு தீங்கி தரக்கூடிய பூச்சினம். இது வந்து ஒரு அந்து பூச்சி. இந்த பெண் பூச்சியை, அதாவது ஆண் பூச்சியை விட பெண் பூச்சி வந்து பெருசா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பெண் பூச்சியானது 50 முட்டைகள் கொண்ட ஒவ்வொரு கூட்டமாக இலையின் மீது முட்டையிடுகிறது. ஸோ இந்த பெண் பூச்சியோட வேலை என்ன அப்படின்னா ஒவ்வொரு நெல் பயிரா உட்காந்து அந்த இலையின் மீது உட்காந்து முட்டையிட்டு அந்த நெல் பயிரை அழிக்கிறது தான் இதனுடைய வேலை. ஸோ லார்வா புழுக்கள் தண்டை துளைத்து அதனுள் செல்கிறது. ஸோ இந்த லார்வா புழுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்டை துளைத்து நெல் பயிரில் வந்து செல்கிறது. ஓகேவா? ஸோ இவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளம் பயிரில் சாவியையும் முதிர்ந்த தாவரத்தில் வெள்ளை கதிர்களையும் உருவாக்கின்றன. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிசீஸ் வருது, கொஞ்சம் இதாக ஆகும்போது ரொம்ப ஹெவியாக வந்து பரவதமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பராத்தியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கு. இந்த பராத்தியன் பூச்சிக்கொல்லி மருந்தை 15 நாட்கள் இடைவெளியை விட்டு இந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கும் போது ஈஸியாக இந்த பூச்சினங்கள் வந்து அழிந்து போகுது. ஸோ அப்போ ஒரு வயல்வெளியில நெல்லோ பருத்தியோ வாழையோ தென்னையோ இருக்கு அப்படின்னா நிறைய பூச்சினங்கள் அந்த பயிரை வந்து தாக்குது, அழிவை வந்து ஏற்படுத்துது, பொருளாதாரத்தை வந்து ரொம்பவே டவுன் பண்ணுது. இப்போ ஒரு சில படத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டுக்கிளி வந்து அந்த நெல் அப்புறம் மக்காச்சோளம் இது எல்லாத்தையுமே அழிச்சிரும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சில மூவில வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ பூச்சினங்களால ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து எவ்வளவு லாஸ் ஆகணுமோ அவ்வளவு வந்து லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்புல ஒரு சில பூச்சினங்களை மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ தொகுப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரத்துல என்ன பூச்சினங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ தொகுப்பு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படித்து பயன்பெற்று கொள்ளலாம். அதே மாதிரி இதுக்கான பிடிஎஃப் வந்து பிஜிடிஆர்பி ஹனி சீரிஸ் அந்த டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணுவேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கு
மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.